ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. என் மருமகளே, நான் உன்கிட்ட சொன்னதானே, என்கிட்ட கேட்டுட்டு நான் என்ன சமைக்க சொல்றேனோ அதை தான் சமைக்கணும்ண்டு. இன்னைக்கு நீ என்ன சமைச்சு வச்சிருக்க? நான் உன்னை சாம்பார் தானே வைக்க சொன்னேன், நீ எனக்கு ரசம் வச்சு வச்சிருக்க. ஐயோ அப்பத்தா, அது ரசம் இல்ல, சாம்பார் தான். என்னது சாம்பாரா? சாம்பாரையா அந்த லட்சணத்துல வச்சு வச்சிருக்க? அது சரி, ஒழுங்கா பேசுறதுக்கு தான் தெரிய மாட்டேங்குதுன்னு நினைச்சேன். கடைசியில சமைக்கவும் தெரியாதாக்கு? உன் வீட்டுல என்னத்தை தான் படிச்சுக்கிட்டு வந்த? அது அப்பத்தா, என் வீட்ல நான் சமைச்சதெல்லாம் இல்ல, அம்மா தான் சமைப்பாங்க. அது சரி, அப்ப உன் வீட்டுல உன் அம்மா உனக்கு சமைக்க கூட கத்து கொடுக்கலையாக்கு? ரொம்ப சௌரியம் தான். அப்ப எல்லாரும் இப்படித்தான் அம்மா வீட்டுல இருக்கும்போது ஒரு வேலையும் கத்துக்கிடாம அப்படி சொகுசா இருந்துகிட்டு கடைசியில புருஷன் வீட்டுல வந்து மாமியார் உசுர வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களாக்கு? சரி, ஏதோ என் பேரன் கழுத்துல அவசரத்துல தாலி கட்டினதுனால நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். இல்ல எல்லாம் முறைப்படி நடந்து நீ கட்டிக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒன்னும் தெரியலன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, அப்ப கல்யாணம்னு சொல்லி புள்ளிக்கு ஒன்னும் சொல்லி கொடுக்கலன்னு உன் அம்மாவை தான் பிடிச்சி நான் கேள்வி கேட்டிருந்திருப்பேன். சரி போட்டு, இம்புட்டு நாள் உனக்கு ஒன்னும் தெரியலன்னா பரவாயில்ல, ஆனா இதுக்கப்புறம் எல்லாம் கத்துக்கிடணும்னு சொல்லிட்டேன். நாளைக்கு எப்படி சமைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் எப்படி செய்யணும்னு எல்லாம் நான் ஒன்னா சொல்லி தருவேன். அது போல நீ எல்லாம் செய்யணும் சொல்லிட்டேன். சரி அப்பத்தா. சரி சரி, எல்லாம் நான் சொல்லி தரேன். இப்ப மணி 9 இல்ல, சரி தூக்கம் வருது எனக்கு, நீயும் படுத்து தூங்குவா. ஐயோ அப்பத்தா, மணி 9 தான் ஆகுது, அதுக்குள்ள எனக்கு தூக்கம் வராது. நான் தூங்குறதுக்கு 10-11 மணி ஆகும் அப்பத்தா, நீங்க தூங்குங்க. என்னது 10 மணி 11 மணியா? அடி ஆத்தி, பொம்பளை பிள்ளைங்க 11 மணி வரைக்கும் தூங்காம முழிச்சிருக்கிறதா? இது என்ன பழக்கம்? அப்படியெல்லாம் 11 மணி வரைக்கும் முழிச்சிருக்க கூடாது. 11 மணிக்கு படுத்து தூங்கி காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? யாரு மருமவளே, காலங்காலத்துல 5 மணிக்கு எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போடணும்னு சொல்லி இருக்கணும்ல. 11 மணிக்கு படுத்து தூங்கி காலையில எப்படி நீ 5 மணிக்கு எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போடுவ? அது அப்பதான் நான் நேரத்துல எந்திரிச்சிருவேன் அப்பத்தா. ஐயோ, ஏதோ மச்சான் சொன்னன்றதுக்காக சொந்த வீட்லயே திருட்டுத்தனம் பண்ண வந்திருக்கோம். இது மட்டும் அப்பத்தாக்கு தெரிஞ்சது ரொம்ப கேவலமா போயிடுமே. இல்ல, கேவலத்தையெல்லாம் பார்த்தா அப்புறம் 1 மாசம் காஞ்சு போய் உட்கார வேண்டியதுதான். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, விரதத்தை முடிக்கிறோம். ஆனா அதுக்கு அப்பத்தான் தூங்கிச்சான்னு தெரியலையே. சரி, கையல் கிட்ட தான் போன் இருக்குல்ல, கையலுக்கு மெசேஜ் பண்ணி அப்பத்தா தூங்கினதுக்கு அப்புறம் ஹாலுக்கு வான்னு சொல்லலாம். ஐயோ, இவ என்ன போனை இங்கேயே வச்சுட்டு போயிருக்கா? ஐயோ, நம்ம ரூம்குள்ளேயும் போக முடியாது, அப்பத்தான் தூங்காம இருந்தா மாட்டிக்குவோம். இப்ப எப்படி கையில வெளியே வர சொல்றது? என்ன மருமவளே, சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்ல? நேரத்துல படுத்து தூங்கு, அப்பதான் காலை நேரத்துல எந்திரிக்க முடியும். சரி அப்பத்தா. மியாவ் மியாவ். இது சக்தி தானே, அவரையும் போன மாதிரி கத்துறாரு. என்ன மருமவளே பாத்துக்கிட்டே நிக்க? தூங்கு, நேரமாவது இல்ல? அதான் தூங்குறேன் அப்பத்தா. மியாவ். அது அப்பத்தா, தண்ணி தாக எடுக்குது, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டுமா? சரி சரி, போய் சீக்கிரமா தண்ணியை குடிச்சிட்டு வந்து படு, நான் தூங்குறேன். சரி அப்பத்தா, நீங்க தூங்குங்க, நான் வந்துடுறேன். என்னங்க, எதுக்கு போன மாதிரி கத்துனீங்க? ஓ பரவாயில்லங்க, எங்க பூனை மாதிரி கத்துனா பூனை தான் கத்துதோன்ட்டு நீங்க வராம போயிருவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நான் தான் கத்துறேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டீங்களே, நீங்க ரொம்ப பிரில்லியன்ட்டுங்க. ஏங்க, எனக்கு பூனை கத்துறதுக்கும் நீங்க கத்துறதுக்கும் கூட வித்தியாசம் தெரியாது. ஓ தெரியுமா? எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுமா? அது எல்லாம் தெரியும்னா பூனை கத்துதா இல்ல நீங்க கத்துதான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு தெரியும்னு சொன்னேன். அது இருக்கட்டும், இப்ப எதுக்கு பூனை மாதிரி கத்தி என்ன கூப்பிட்டீங்க, அத சொல்லுங்க. அது உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணுங்க. என்ன கொடுக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அப்பதான் இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் போறேன். ஐயோ, எங்க இருங்க, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. வந்ததுல இருந்து தாவணியே கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு கேட்டதுக்கு கட்டுறதுக்கு புடவை இல்லைன்னு சொன்னீங்க, அதான் உங்களுக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டேன். ஓ, புடவை கொடுக்க கூப்பிட்டீங்களா? சரி கொடுங்க. சரி, அதான் கொடுத்துட்டீங்களே, நான் போட்டா? கொஞ்சம் இருங்க. அப்பத்தா தூங்கிட்டாங்களா? தூக்கம் வருதுன்னு படுத்துட்டாங்க, தூங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பாடா சூப்பர். என்ன சூப்பர்? இல்லது புடவை சூப்பரா இருக்கும், கட்டி பாருங்கன்னு சொன்னேன். அப்படியா? சரிங்க, நான் நாளைக்கு கட்டிக்கிறேன்.
நாளைக்கா? ஏங்க எது சொன்னாலும் நாளைக்கு நாளைக்குங்கிறீங்க, இன்னைக்குன்னு சொல்லவே மாட்டீங்களா? இன்னைக்கா? எங்க இப்ப தூங்க போகும்போது யாராவது புடவை கட்டுவாங்களா? நாளைக்கு காலையில எந்திரிச்சு கட்டிக்கிறேங்க. காலையில கட்டினா நான் எப்படி பாக்குறது? ஏங்க இங்க பாருங்க, உங்களுக்காக கஷ்டப்பட்டு 4-5 கடை ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அதை நீங்க கட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. கொஞ்சம் அது கட்டி காமிக்கிறீங்களா? எப்படி இருக்குன்னு மட்டும் பாத்துக்கிறேன். சரிங்க, அத நாளைக்கு காலையில கட்டி காமிக்கிறேன், அப்ப பாத்துக்கங்க. ஐயோ இல்லங்க, இப்பவே கட்டுங்க. அது அளவெல்லாம் சரியா இருக்கான்னு பாக்கணும்ல. சரியா இல்லைன்னா கடையில கொண்டு போய் திருப்பி கொடுக்கணுங்க. அளவா? எங்க புடவையில என்னங்க அளவு? புடவையில் அளவு வராதோ? எங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு? இப்ப என்ன, எனக்காக கஷ்டப்பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அந்த புடவையை இப்ப நான் கட்டி அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்காம தூக்கம் வராது, அவ்வளவுதானே? அவ்வளவுதாங்க. ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டீங்களே, தேங்க்ஸுங்க. சரி இருங்க, நான் கட்டிட்டு வந்து காமிக்கிறேன். எங்க எங்க போய் கட்ட போறீங்க? வேற எங்க கட்டுறது? பெட்ரூம்ல தான். இருங்க, நான் பெட்ரூம்ல போய் கட்டிட்டு வரேன். ஐயோ எங்க, அங்கதான் அப்பதான் இருக்காங்களே. அதனால என்னங்க, அவங்க தூங்கி இருப்பாங்க. இல்லங்க, ஒருவேளை தூங்கலன்னா? தூங்கலனாலும் பரவாயில்லைங்க, அப்பதான் தானே, அதுல என்ன இருக்கு? நான் போய் கட்டிட்டு வரேன். ஐயோ இல்ல இல்லங்க, வேணுங்க. ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? இப்ப என்ன, நான் புடவை கட்டி பார்க்கணும் அவ்வளவுதானே? இருங்க, நான் உள்ள போய் கட்டிட்டு வரேன். எங்க நீங்க கட்டுங்க, ஆனா பெட்ரூம்ல போய் கட்ட வேணாங்க. அப்பதான் பாவம் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாமே. பெட்ரூம்ல கட்ட வேணானா அப்புறம் எங்கங்க கட்டுறது? இவ்ளோ பெரிய ஹால் ஃப்ரீயா தானங்க இருக்கு, இங்கே கட்டுங்களேன். ஏங்க நான் இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? நான்லாம் பார்க்க மாட்டேங்க, நான் வேணா கண்ணை முடிக்கிறேன், நீங்க கட்டுங்க. எங்க ப்ராமிஸா பார்க்க மாட்டேங்க. ஒன்னும் தேவையில்லை. ஏங்க என் மேல நம்பிக்கை இல்லையா? அது நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. வேணுங்க, நான் கிச்சன்ல போய் கட்டிட்டு வரேன். எங்க கிச்சனுக்கு போகாதீங்க, அங்க பூனை இருக்கும். உங்களுக்கு தான் பூனைன்னா பயம் இல்ல? இப்போ அந்த பூனை மேல இருக்கிற பயம் போயிடுச்சு, இந்த பூனை மேலதான் பயம். அதனால நான் கிச்சன்லயே போய் கட்டிக்கிறேன். என்ன புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? ஓ, இப்ப இந்த பூனை மேலதான் பயமா? அந்த பூனை மேல இருக்கிற பயத்தை நான் தான் போக வச்சேன். அதே மாதிரி இந்த பூனை மேல இருக்கிற பயத்தையும் நான் தானே போக வைக்கணும். வரேன். உன்னழகில் நீயும் சீத, பின்னழகில் ஏறும் போத, பொட்ட புள்ள உன பார்த்து சொட்டு சொட்டா கரைஞ்சேனே. ரெக்க கட்டி பறந்த ஆளு பொட்டிக்குள்ள உடஞ்சேனே. தாடி நீதான் அழுக்கடையாத பால் நொர சேத்தோட வாழ்ந்தும் கரப்படியாத தாமர தூக்குற என தாக்குற. என்னங்க, நான் புடவை கட்டிட்டு வரேன்னு உங்களை ஹால்ல தானே வெயிட் பண்ண சொன்னேன், எதுக்கு இங்க வந்தீங்க? ஏன் கையில் நான் வரக்கூடாதா? இல்ல அது கையல், புடவை கட்டி பார்க்கணும் தானே சொன்னீங்க. கட்டிட்டேன். எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்களா? நான் போட்டா? பாத்துட்டேன் கையல், ஆனா போகாத இரு. அதான் பாத்துட்டீங்களா, அப்புறம் என்ன, நான் போறேங்க. பார்த்ததுனாலதான் கையில் போவேனாங்கிறேன், இரு. இங்க அப்பதான் வந்துருவாங்க, நான் போறேன். அப்பத்தெல்லாம் இந்நேரத்துக்கு தூங்கி இருப்பாங்க, இரு கையல். கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். இல்ல வேண்டாம், அப்பதான் சொன்னாங்கல்ல, ஆடி மாசம் இந்த மாசம் முடியற வரைக்கும் எதுவும் கூடாதுன்னு. என்ன கூடாது? பேசக்கூடாதா? பேசுறது இல்ல, இந்த மாதிரி எல்லாம் கூடாதுன்னு அப்பதான் சொன்னாங்கல்ல. இந்த மாதிரி எல்லாம்னா எந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்க? எந்த மாதிரி எல்லாம் கூடாது? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதனால தானங்க கேக்குறேன், சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு தெரியும், நீங்க வேணும் வேணும்னு கேக்குறீங்க. வேணும் வேணும்னு தான் கேக்குறேன், நீங்க தான் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்காவது கொடுப்பீங்களா? 12 நாள் ஆச்சு, ப்ளீஸ்ங்க. விவரம் தெரிந்த பின் மூடினால் தவறுதான் இதெல்லாம்.
கையல், கண்ணை முடிக்கும் கையல். இல்ல வேண்டாம். ஏன் பயம் போயிடுச்சா? கொஞ்சம் போயிடுச்சு. ஃபுல்லா போகணும்னா என் கண்ணை பாரு. இல்ல வேண்டாம். பாரு கையல், அப்பதான் பயம் போகும். என்ன இது பாத்திரம் எல்லாம் உருட்டுற சத்தம் கேக்குது? ஆமா மருமவ எங்க? சிச்சி மருமவளே, அங்க என்ன சத்தம்? ஐயோ போச்சு போச்சு, அப்பதான் எந்திரிச்சிட்டாங்க. எல்லாம் உங்களாலதான். எதுக்கு பாத்திரத்தை தட்டி விட்டீங்க? ஐயோ கையல், ஏதோ தெரியாம கைப்பற்றுச்சு கையல். ஐயோ என்னங்க நீங்க? அப்பதான் வேற முழிச்சிட்டாங்க. இப்ப இங்க வந்தாங்க, நம்மள பார்த்தா அவ்வளவுதான், நல்லா மாட்டிக்க போறோம். கையல் இரு டென்ஷன் ஆகாத. என்ன டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? உங்களுக்கு என்ன? அப்பதான் வந்து பார்த்தாலும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னதான் ஏதாவது சொல்லுவாங்க. ஐயோ கையல், எதுவும் சொல்ல மாட்டாங்க. இரு, நான் அந்த பக்கமா ஒளிஞ்சுக்கிறேன். அப்பதான் வந்தாங்கன்னா தண்ணி குடிக்க வந்தேன் அப்படி ஏதாவது சொல்லி சமாளிச்சு அவங்களை அமுச்சு வச்சிரு. அமுச்சு வச்சுட்டு அதெல்லாம் முடியாது. அப்பதான் வந்தாங்கன்னா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு அவங்க கூட ரூமுக்கு போய் படுத்து தூங்கிடுவேன். நீங்களும் போய் படுத்து தூங்குங்க போங்க. கையல், என்ன இப்படி சொல்ற? இவ்வளவு தூரம் பண்ணிட்டு போறேங்கிற, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ப்ளீஸ் கையல், போயிடாத கையல். அப்பதான் வந்துருவாங்க. ஏதாவது சொல்லி சமாளிச்சு அவங்களை அமுச்சு வச்சிரு ப்ளீஸ். இல்ல முடியாது. அதெல்லாம் முடியாது. நீ அவங்களை அமுச்சு வச்சுட்டு இருக்க, அவ்வளவுதான். சிச்சி மருமவளே, என்ன இங்க சத்தம்? அத்தை ராத்திரியில பாத்திரத்தை போட்டு ஊட்டிட்டு கிடக்க. ஐயோ அப்பதா, பாத்திரத்தை நான் உருட்டல. நீ ஊட்டலேண்டா? அப்ப பாத்திரத்தை யாரு ஊட்டுனது? அது வந்து அது பூனை அப்பதா. பூனையா? எது? இந்த வீட்ல ஒரு வெள்ளை பூனை சுத்திட்டு கிடக்குமே, அந்த பூனையாக்கு? ஆமா அப்பதா, அந்த பூனை தான். ஐயோ, இந்த பூனை தொல்லை தாங்க முடியல. அத்தை ராத்திரியில மனுஷனை தூங்க விடாம தட்டி பாத்திரத்தை எல்லாம் பிடிச்சி உருட்டிட்டு கிடக்கு. எங்க இந்த பூனை? அதை காட்டி இந்த கம்பை கொண்டு அடிச்சு மண்டையை உடைச்சு போடுறேன். ஐயோ அப்பதா, வேணாம் அப்பதா, அது பாவம். பாவமா? என்னத்தி மருமவளே, பூனைக்கெல்லாம் பாவம் பார்த்துக்கிட்டு கிடக்க? பூனைக்கெல்லாம் பாவம் பார்க்க கூடாது. பாவம் பார்த்துன்னு வச்சுக்க, இப்படிதான் ராத்திரி எல்லாம் தூங்க விடாம சட்டி பாத்திரத்தை எல்லாம் போட்டு உருட்டி நம்ம தூக்கத்துக்கு எடுத்துட்டு கிடக்கும். நீ வாலி விட்டு மருமவள, அந்த பூனை எனக்கு நான் கம்ப கொண்டு அடிக்கிற அடியில இனிமே அது இந்த வீட்டு பக்கமே வராது பாத்துக்க. ஐயோ மாட்டிக்கிட்டோமா? ஐயோ அப்பதா, வேணாம் அப்பதா, அது நீங்க நினைக்கிற மாதிரி பூனை எல்லாம் இல்ல. அது ரொம்ப நல்ல பூனை அப்பதா. நல்ல பூனையா? எது? இப்படி ராத்திரி சட்டி பாத்திரத்தை எல்லாம் உருட்டி தூக்கத்தை கெடுக்கிறது தான் நல்ல பூனையாக்கு? அது இல்ல அப்பதா, அது என்னைக்குமே அப்படி பண்ணாது. இன்னைக்குதான் அதுக்கு ஏதோ பாவம் பசிக்குது போல, அதனாலதான். அது என்ன மருமவள, நீ பூனையை அடிச்சு துரத்துறத விட்டுவிட்டு என்னமோ பச்சை பிள்ளை கணக்கா அதுக்கு பசிக்குது பால் கொடுக்கணும் சொல்லிக்கிட்டு கிடக்க. இல்ல அப்பதா, அது ரொம்ப நாள் இங்கேதான் இருக்கு. அப்படியே பழகிருச்சு அப்பதா, அதை அடிச்சு துரத்துறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஐயோ சரி, நீ பழகிடுச்சுன்னா என்னத்து செய்ய? சரி போனா போகுது. அதுக்கு பசிக்குதுன்னா கொஞ்சோண்டு பாலை ஊத்திட்டு வந்து பாடு. இல்லன்னு சொன்னா திரும்பி சட்டி பாத்திரத்துல உருட்டி தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்க போகுது. அப்பாடா, தேங்க்ஸ் அப்பதா. சரி அப்பதா, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரி சரி, அதுக்கு சீக்கிரம் பாலை ஊத்திட்டு வந்து பாடு மருமவளே. காலைல நேரத்துல எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடணும். சரி அப்பதா, நான் வந்துடுறேன், நீங்க போங்க. ஹோ, தப்பிச்சண்டா சாமி. என்னங்க, என் நிலைமை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா? இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, ஆடி மாசம்னு சொல்லி ஒரு புளிய பூனை ஆக்கிட்டாங்களே, அது நினைச்சா சிரிப்பு வந்துச்சு. எங்க பூனை ஆக்கிட்டாங்க இல்ல ஆக்கிட்டீங்க? என்ன பூனை ஆக்குனதே நீங்க தானங்க? நானா? ஆமா, நீங்க மட்டும் அப்பத்தா வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஓகே சொல்லிருந்தீங்கன்னா இப்ப அப்பத்தாக்கு பயந்து நான் பூனை ஆக்க வேண்டிய அவசியம் வந்திருக்குமா? எல்லாம் உங்களால தாங்க. இல்லைன்னா நமக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருக்கும். ஆனா நீங்க தான் ரூம்மேட் ஃப்ரெண்டு நல்லா சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இப்ப பாருங்க அப்பதா வந்து ஆடி மாசம் சொல்லி நம்மள பிரிச்சு வச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமாங்க? இப்பதான் அப்பதா கிட்ட பாவமான பூனைன்னு சொன்னேன். ஆனா இந்த பூனைக்கு கோவம் எல்லாம் வருது. எங்க திரும்ப திரும்ப பூனைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? ஆமா, நீங்க பூனை இல்லாம பின்ன என்ன புலியா? அப்பதா வந்தது பயந்து போய் பதுங்குனீங்கல்ல. புலி எங்கயாவது பதுங்குமா? பூனை தான் பதுங்கும். புலி பதுங்காதுன்னு யாருங்க சொன்னா? பாயறதுக்கு முன்னாடி புலியும் பதுங்கும். இப்ப என்ன உங்களுக்கு நான் பூனையா இல்ல புலியான சந்தேகம், அவ்வளவுதானே? சந்தேகத்தை தீர்த்து வச்சிடலாம். இங்க வாங்க, நான் பூனையா புலியான்னு இப்ப காட்டுறேன். ஐயோ விடுங்க, அப்பதா வந்துட போறாங்க. அப்பத்தால நீ வரமாட்டாங்க. இன்னையோட ஆடி விரதத்தை முடிச்சிடலாம். விரதத்தை முடிச்சிடலாம்ல? அது ப்ளீஸுங்க, இதுக்கு மேல தாங்காதுங்க.
சொல்லுங்க கையல், விரதத்தை முடிச்சிடலாம்ல? அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா ஐயோடி ஐயோடி மயங்கி மடியினில் பூக்கவா அம்மாடி அம்மாடி நீ தொடங்க தொலைந்திடவா இழந்ததை மீட்கவா இரவலும் கேட்கவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.